மிக முன்பாக நேசிக்கப்பட்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த ஒரு அன்பின் வாழ்த்துக்களோடு கூட இந்த நாள்ல நாம் இந்த ஒரு தேவ செய்திகளாக கடந்து செல்லலாம். ஸோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக்கு முன்னாடி நம்ம இந்த உயிர்த்தெழுதல் இதை பத்தி பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யம் இல்லைங்களா, அதனுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி லைட்டா பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தரா ஒரு மனுஷன் உயிர்த்தெழுதல் வந்தா ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ஸ் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு கண்டினியூஸா நம்ம பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் நான் இந்த ஜூம் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எஸ், ஜூம்ல எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா? ஓகே. 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 அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, இன்னைக்கு நம்ம பார்க்குற காரியம் என்ன பார்க்குறோம்? உயிர்த்தெழுதல் இல்லையா, ரெசரக்ஷன். அதை குறித்து பார்க்கலாம். சரி, இந்த ஒரு காரியத்துல தேவன் நமக்கு என்ன அருமையான ஒரு காரியத்துல வச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம போன வாரம் பார்த்தோம். அதுக்கு முன்பாக முதலாவது நாம் இந்த நாள்ல கூட நமக்கு தேவன் அருமையான ஒரு நேரத்தை கொடுத்து நம்ம கூட்டி சேர்த்திருக்கார். மேலுமாக நம்முடைய சகோதரர் ஜீனோ அவர்கள் நாகர்கோயிலேருந்து புதுசாக இங்கே வந்திருக்காங்க. ஐ திங்க் வந்து அவர் வந்து இங்கே பெங்களூர்ல ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, பெங்களூர்ல ஒர்க் பண்ணுறாங்க, இங்கே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய மூத்த சகோதரர் மூலமாக நேற்று தான் எனக்கு நியூஸ் கிடைச்சது. அதனால் அவரை கூட சபையின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ஒரு பாடம் பார்க்கும்போது ரிடம்ஷன், காட்ஸ் கிரேட் ஒர்க் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு விஷயம் பார்க்குறோம். அப்போ நாம் படிச்சிருக்கோம், உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கிலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வரும் அளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வசனம் பார்த்தோம். இந்த வசனம் நம்ம பேசிக்ல பார்க்கும்போது எந்த சப்ஜெக்ட்ல மெயினா பார்ப்போம்? பரலோகம் என்னத்தை ஏற்றுக்கொண்டு வெயிட் பண்ணுச்சு? தீர்க்க தரிசிகள், அதாவது மூப்பர்கள், 24 மூப்பர்கள கூட நம்ம என்ன பண்றோம்?
பாக்குறோம் இல்லைங்களா? சோ அதுல அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது, நிறைவேறி தீர்வதற்காக இந்த சிங்காசனத்தை சுத்தி அங்க உட்கார்ந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கு. நிறைவேறும் போது அது என்ன பண்ணுது, தலை குனியுது. ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு மூப்பரா அங்க தலை குனிறாங்க, இது பண்றாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப பார்க்கும்போது என்னது, தீர்க்க தரிசனம் ஒண்ணு ஒண்ணா நிறைவேறுது. இதுதான் வெளிப்படுத்தின விஷயத்துல நம்ம வாசிக்கிறோம். சோ நாம் பார்க்கும்போது நம்ம போன டைம் பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா, போன டைம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் வருது. ஆனா அதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய அழிவு அங்க வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம படிச்ச வசனங்கள் தான், ஜஸ்ட் நானே சொல்லிட்டு போறேன். சோ உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதான் இந்த அருமகதோன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வச்சு அந்த முடிவாக அங்க இருக்கிறத பார்த்தோம். சோ இப்படியாக பார்க்கும்போது அந்த ஒரு நாள்ல அந்த ஒரு அருமகதோன் முடியும் போது அநேகர் என்ன பண்ணியிருப்பாங்க, மறிச்சிருப்பாங்க இல்லைங்களா? மறிச்சிருப்பாங்க எல்லாருமே, அங்க முக்காவாசி என்ன ஆயிடும், மறிச்சிருவாங்க. ஒருவேளை கொஞ்சம் பேர் மீதி இருந்தால் அவர்கள் என்ன பண்ணாங்க, நோவா எப்படி முதலாம் உலகத்திலிருந்து இரண்டாம் உலகத்துக்கு ஷிஃப்ட் ஆனாரு, உயிரோடே இருந்தாங்க. நோவாவும் அவருடைய குடும்பத்தும் உயிரோடே இருந்தாங்க. அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த இதுல இருந்து அடுத்ததுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரா, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரா? பாவத்துக்கு விடுதலை கொடுத்தார். என்ன பாவம்? மரணங்கிற பாவம். கரெக்டுங்களா? எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அதுக்குள்ள ஒரு டீப் மீனிங் அங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். கரெக்டுங்களா? அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈடுபலியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுனால என்ன நீக்கப்பட்டுச்சுங்க, மரணம் நீக்கப்பட்டுச்சு. கரெக்ட் தானே? மரணம் நீக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த மரணம் நீக்கப்படுற காரியம் எதுக்கப்புறம் நடக்கும் அப்படிங்கிறது பார்க்கும்போது, அதாவது மூன்றாம் உலகத்துல நம்ம 1874 இருந்து அது ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் நம்ம அது பார்க்கணும். அதை எடுத்து நான் இப்போ உலகத்தை வச்சு கண்ணுக்கு தெரியுற ராஜ்யத்தை வச்சு பேசும்போது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, மரணத்தை நீங்களாக்கிட்டார். நான் மரணத்தை நீங்களாக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. கரெக்டுங்களா? அப்போ இந்த ஒரு விஷயத்துல நாம பார்க்கும்போது கடைசி காலத்துல இருக்கிற அந்த ஒரு பகுதி மக்கள் என்ன கூட ஆகலாம் அப்படின்னா, அவங்ககிட்ட இருந்து பாவம் நீங்கிடுச்சுன்னா மரணம் நீங்கிடுமா? கரெக்ட்லா? இயேசு கிறிஸ்து யாருடைய பாவத்துக்காக மரிச்சிட்டாரு? ஆதாமுடைய மீறுதலுக்காக அங்க மரிச்சிட்டார். அப்ப அது நீங்கிடுச்சு அப்படின்னா மரணம் என்ன ஆயிடுது, எல்லாருக்கும் நீங்கிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு மரணம், ஆதாமுடைய மரணம் நீங்கிடுச்சா இல்லையா? நீங்கிடுச்சு. கரெக்டுங்களா? நாம இப்ப என்னவாக கருதப்பட்டிருக்கோம், நீதிமானாக எண்ணப்பட்டு ஆதாமுக்குள் மரித்து, கரெக்ட். நம்முடைய ஞானஸ்தானத்தினுடைய முக்கியமான ஒரு காரியம் என்ன பார்ப்போம், அடையாளம், மரித்து உயிர் தெழுகிற ஒரு அடையாளம். அப்ப ஆதாமுக்குள் மரித்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கிறிஸ்துவுக்குள்ள நாம உயிர் தெழுந்துட்டோம். ஆனா ஸ்டில் இந்த சரீரத்துல தான் இருக்கோம். கரெக்டுங்களா? இந்த சரீரத்துல தான் இருக்கோம். ஆனா நம்ம என்ன கருதப்படுறோம், அதுக்குதான் நம்ம டேபர்நாக்கிள்ல பார்க்கும்போது அந்த தூபபீடம், தூபபீடத்தை புகை எங்க வரைக்கும் போகுது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அங்க போகுது. ஆனாலும் எங்கதான் இருக்கிறோம், பரிசுத்த ஸ்தலத்துலதான் இருக்கிறோம். ஆனா தேவனை போய் நம்மளுடைய ஜெபம், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய எல்லா சிந்தனைகள், நம்முடைய எல்லாமே நாம் எங்க இருக்கிற மாதிரியே இருக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனாலும் இந்த சரீரத்துல தான் இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த சரீரத்துல தான் இருக்கிறோம். ஆனா இந்த சரீரம் பரலோகத்துக்கு போகுமானா அதுக்கு இடம் இல்லை. ஏன்னா மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அப்ப இந்த சரீரம் விழுந்துரும். ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த புதிய ஜீவன், புதிய சிருஷ்டி என்னதான் பரலோகத்துல அங்க போகும் அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்கணும். அப்ப எப்படியாக பார்க்கும்போது மரணம், நாம மறிக்கணும் அப்படிங்கிறத விட உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், ஜீவன் கொடுத்தார். ஆதாம் மறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணார். அப்ப இயேசு கிறிஸ்து கொடுத்த ஜீவன் மூலமா நாளைக்கு கடைசி கட்டத்துல இருக்கிற சில பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரக்டா என்னத்துக்குள்ள என்ட்ரி ஆகலாம், டைரக்டா நித்திய ஜீவனுக்குள்ள என்ட்ரி ஆக முடியும். ஏன்னா அவங்ககிட்ட பாவம் நீக்கப்பட்டுருச்சு. கரெக்டுங்களா? பாவம் எப்ப நீக்கப்படும், லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், பலி ஒண்ணு நிறைவேறணும். என்ன பலி நிறைவேறணும், ரான்சம், ஈடு பலியா, பாவ நிவாரண பலி நிறைவேறணும். கரெக்டுங்களா?
பாவ நிவாரண பலி முடிஞ்சிருச்சுன்னா மரணம் என்ன ஆயிடுது? நீங்களாயிடுது. கரெக்டா? அப்ப பாவ நிவாரண பலி யார் முடிக்கணும்? சபை முடியும். அப்ப 1,44,000 அந்த நபர் சபை வாய்ப்புக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா மரணம் இந்த உலகத்துக்கு என்ன ஆயிடுது? மரணத்தை கொண்டு வரக்கூடிய அந்த பாவம் நீங்களாகுது. ஆனா திட்டத்தின்படி பாக்குறப்ப இதுலயும் நம்ம பார்க்கணும். திட்டத்தின்படி பாக்குறப்ப அர்மகதோன் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக பெரிய அழிவு வரும். இந்த சரீரம் என்ன போகணும், நிறைய பேருக்கு அழிஞ்சு போகும். ஆனா கொஞ்சம் பேர் மீதி இருந்தால் அவங்க அப்படியே என்ட்ராவாங்க. எப்படி நோவா எப்படி என்ட்ரானாரோ, இதுதான் தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஆழமான ஒரு ரகசியம் இப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? சோ இப்படியாக எல்லாருமே மரித்தவர்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாக்குறோம். இனிமேல் உயிர் தெழுந்துருவாங்க அப்படிங்கிறதை பார்க்கிறோம். உயிர் தெழுதல் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெஸ்டிடியூஷன்னா என்ன, ரெசரக்ஷன்னா என்ன, ரெண்டு விஷயம். ரெசரக்ஷன்னா என்ன, ரெஸ்டிடியூஷன் என்ன? ரெஸ்டிடியூஷன்ங்கிறது என்ன, என்ன தமிழ்ல சொல்லலாம்? எல்லாத்தையும் மீட்டு எடுத்தல். கரெக்டா? எல்லாத்தையும் மீட்டு எடுத்தல். அந்த மீட்டு எடுத்ததுல ஒரு ப்ராசஸ் என்னது? ரெசரக்ஷன். கரெக்டுங்களா? அந்த மீட் எடுத்தல ஒரு ப்ராசஸ் ரெசரக்ஷன். இப்ப அந்த மீட் எடுக்கணும்னா எதெல்லாம் மீட் எடுக்கணும்? இழந்தவைகள் எல்லாத்தையுமே மீட் எடுக்கணும். கரெக்டா? ஏதேன் தோட்டத்தை மீட் எடுக்கணும். கரெக்டா? கரெக்டு தானே? அப்போ இந்த உலகத்துல எது எதெல்லாம் தேவன் மனுஷனுக்கு சாயல்ல படைக்கும் போது என்னென்னலாம் கொடுத்திருந்தாரோ அதெல்லாம் இழந்துருச்சு இல்லையா? அதெல்லாம் மீட் எடுக்கணும். கரெக்டா? அதுதான் ரெஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது பாக்குறோம். அதுல ப்ராசஸ் வந்து ரெசரக்ஷன் ஒரு முக்கியமான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி அதையும் பார்க்கணும். ஸோ எப்படியாக பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ரொம்ப என்ன பண்ணுறது, யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனா என்ன வசனம் சொல்லுது? சபைக்கு என்ன அறிவுரை கொடுக்குறாரு? இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இதை சும்மா இப்படி பண்ணிட்டு போயிருவீங்க நீங்க. கரெக்டுங்களா? சபையாயிட்டா நீங்க இப்படி பண்ணிட்டு போயிடுவீங்க. இது ஒண்ணுமே கிடையாது. கரெக்டுங்களா? ஏசு கிறிஸ்து செஞ்சு காட்டினார். லாசர்வே எழுந்து வா அப்படின்னு என்ன ஆயிடுச்சுங்க? லாசர் அங்க எழுந்துச்சு வந்துட்டார். அழுகி போச்சு, நல்ல வாடையெல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் என்ன பண்ணிட்டாரு? எழுந்திருச்சு வர முடிந்தது. சோ இது சபைக்கு அந்த ஒரு இது ஆசீர்வாதம் மிக அருமையாக கொடுக்கிறார். சோ மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான நினைவுகளை எழுந்திருப்பார்கள் அப்படின்னு பார்க்கணும். சோ நான் இதுதான் ரெஸ்டிடியூஷன். ஐ வில் மேக் ஆல் திங்ஸ் நியூ அப்படின்னா இதோ நான் சகலத்தையும் புதிது ஆக்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது, ரெசரக்ஷன்ங்கிறது, இந்த ரெஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இது சும்மா ஒரு கற்பனை கதை கிடையாது. இட்ஸ் நாட் அ ஃபேண்டசி. இது என்னது? இது ப்ராமிஸ். தேவனுடைய வாக்கு தத்தம், ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி அங்க நம்ம பார்க்கிற முன்பான சகோதர சகோதரிகள். ஸோ இப்படியாக நீதிமான்களும் அநீதிமான்களும் என்ன பண்ணிடுவாங்க? உயிர்த்தெழுது வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கரெக்டா? அப்ப ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ இப்படியாக பார்த்து நிறைய வசனங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? நியூ எர்த், புதிய பூமி இல்லைங்களா? ரீஸ்டோர், அது எப்படி ப்ராமிஸ்டு ரீஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டா நம்ம என்ன பார்க்கலாம்னா த ட்ரீ ஆஃப் லைஃப் அண்ட் த ஹீலிங் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் எடுக்கலாம். ட்ரீ ஆஃப் லைஃப்னா ஜீவ விருட்சம் இல்லைங்களா? அந்த ஹீலிங் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னா எல்லா ஜாதிகளும் என்ன பண்ணும்? எல்லா ஜாதிகளும் அங்க கியூர் ஆகும், சுத்தமாகும், சரியாகும் இல்லையா? சோ இந்த ஒரு பாடத்துல வந்து நம்ம ரெஸ்டோரேஷன், ரெசரக்ஷன், அப்புறம் அந்த கிங்டம் ஆஃப் காட்ல ஒரு சில பாட்டுகள் நம்ம படிக்க போறோம். சோ வெளிப்படுத்துற விசேஷம் 22:2 வாசிக்கலாம். இங்கே இருக்கு. யார் படிக்கிறீங்க? நதியின் இக்கரையில் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். பாத்தீங்களா? இது வந்து நம்ம சிம்பாலிக் லாங்குவேஜ் அப்படின்னு பாக்குறோம். தேவன் இந்த சிம்பாலிக் லாங்குவேஜுக்குள்ள எப்போதுமே ஒரு சிம்பிள் எடுக்கிறப்ப இனிமேல் நடக்க போற சிம்பாலிக் லாங்குவேஜ் இல்லைங்களா? சிம்பிள் எடுக்கிறப்ப, ஊமை எடுக்கிறப்ப என்ன பண்ணுவாரு? ஒரு கதையை சொல்வார். ரியலா நேச்சுரலா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சம்பவத்தை சொல்லி கூட என்ன பண்ணுவாரு? அங்க சொல்லுவார். நாளைக்கு
இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில பார்க்கும்போது இது ஆவிக்குரிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இது இந்த இந்த வசனம் எந்த பேசிக் சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்தோம்? இதுக்கு பேசிக் எல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க எல்லாம். எந்த பேசிக் சப்ஜெக்ட்ல பார்க்கிறோம் இந்த வசனம்? 12 ட்ரைப்ஸ்ல அதுலயும் வருது. முக்கியமா இது வந்து ஒரு ஒரு நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் நதியின் இருக்கரையிலும் அப்படின்னா என்ன? உயிர்த்தெழுதல் 4 உயிர்த்தெழுதல்கள் பாடத்துல பாக்குறோம். அப்புறம் யோர்தான் நதியில கூட பாக்குறோம். யோர்தான் நதி பாடம் வந்தோன்னா அதுக்கப்புறம் எசேக்கியல்ல இருந்து ஒரு தேவாலயத்துல இருந்து ஒரு நதி வரும் இல்லையா, அதுக்குள்ள இருந்து பாக்குறோம். அதுதான் அந்த ஜீவ நதி. இது போகிற இடம்லாம் என்ன பண்ணுதா? ஜீவ விருட்சம் அங்க இருக்குது. என்ன ஜீவ விருட்சம்? என்ன ஜீவ விருட்சம்? நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல பார்க்கும்போது அது சத்தியம் இல்லைங்களா? நாளைக்கு இந்த பூமியை இப்ப நம்ம கண்ணுக்குள்ள தெரியல, அதெல்லாம் இல்ல, இல்லாதனால நமக்கு புரியல. நாளைக்கு இந்த பூமியில ஜீவ விருட்சம் இருக்குமா இருக்காதா? எட்டர்னல் லைஃப்ல ஜீவ விருட்சம் இருந்தே ஆகணும், அப்பதான் ஜீவன் கொடுக்க முடியும். ஏன்னா ஆதாம ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்துனதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஏதேன் தோட்டத்துக்குள்ள என்ன இருக்குது? ஜீவ விருட்சம் இருக்கு. அப்ப அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டுக்கிட்டு அவர் என்ன பண்ணிடக்கூடாது? வசனமே அப்படிதான் இருக்கு இல்லைங்களா? உயிரோட இருக்கக்கூடாது. கரெக்டா? அதனால அந்த ஃபுட்டை கட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருது? மரணம் வந்துருச்சு. பாத்தீங்களா என்ன ப்ராசஸ் பாருங்க. அந்த பாவத்தினுடைய தண்டனை ஒண்ணு இல்ல, ஏதேனை விட்டு வெளியே அனுப்பிச்சது. அது எதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சயின்டிபிக் ரீசன் கூட வச்சிருக்காரு தேவன் இல்லையா? சயின்டிபிக்காவும் பண்றாரு. அப்போ வெளியே அனுப்பிச்சோட இவர் என்ன பண்றாரு? இந்த ஆதாம் நிலத்தை உழுது எல்லாம் பண்ணி சாப்பிடுறாரு. பத்தல. ஜீவனோட என்றைக்கும் ஜீவனோட இருக்கிறதுக்கு பத்தல. கரெக்டுங்களா? சரியான விளைச்சல் இவருடைய உழைப்புல என்ன பண்ண முடியல, அங்க வர முடியல. தேவன் கொடுத்தா மட்டும்தான் ஒருத்தருக்கு ஜீவன் இருக்கும். மனுஷன் நம்மளா என்ன பண்ணிக்கிட்டாலும் அங்க ஜீவன் கிடைக்காது. அப்போ ட்ரை பண்ணி பண்ணி பார்த்தாரு, இன்னும் நடக்கல. அதுக்கப்புறம் புரோட்டீன் பத்தாது அப்படின்ட்டு என்ன பண்ணாரு? மிருகத்தெல்லாம் கூட என்ன பிடிக்கும், அடிச்சு சாப்பிட்டுக்கோ, புரோட்டீன் வேணும் இல்லைங்களா? ஏன்னா இந்த மிருகம் என்ன பண்ணுதுங்க, இந்த மிருகம் நம்ம சாப்பிட்ற மிருகம்னு சொல்லி அங்க போட்டிருக்கிற சில விலங்குகள் பட்டியல்லாம் இருக்கு இல்லையா பைபிள்ல, அது என்னென்ன எதை சாப்பிடுறது அந்த விலங்குகள்? வெஜிடேரியன் விலங்குகள் வந்து அங்க சொல்லப்பட்டது வெஜிடேரியன் விலங்குகள்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெஜிடேரியன் விலங்குகள் என்ன பண்ணுதுன்னா எல்லா இடத்துலயும் போய் காட்டுல மேட்டுல எல்லாம் போய் சாப்பிட்டு 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 நமக்கு தேவையான சத்தை என்ன பண்ணி வச்சுக்குது, எடுத்து புரோட்டீனா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்குது. நம்ம டைரக்டா புரோட்டீன் நம்ம அடிச்சு என்ன பண்ணிக்கிறோம், அங்க சாப்பிட்டுக்கிறோம். இது மட்டும் அலவுடு. கரெக்டுங்களா? அதுக்கு சிங்கம் புலி கரடி எல்லாம் அடிச்சு சாப்பிட சொல்ல, அது சாப்பிட்றாங்க ஜனங்க. அது சைனாலாம் அங்கிட்டு நிறைய இடத்துல சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன். கிடைச்சதுன்னா எதையும் விடுறது கிடையாது, அது மனுஷனுடைய வேலை. ஆனா உண்மையிலே சொல்லப்போனா நம்ம கொடுக்கப்பட்ட விலங்குகள் எல்லாம் வெஜிடேரியன் விலங்குகள் தான். கரெக்டுங்களா? அது என்ன பண்ணுது, மனுஷனால சாப்பிட முடியல, அதனால வாழ்றதுக்கு அதனால இது போய் சாப்பிட்டு பண்ணுது. அதுக்கு மட்டும் அலௌடு கொடுத்துட்டாரு. இப்ப இது கிங்டம்ல கண்ணுக்கு தெரியுற ராஜ்யத்துல நடக்குமா? மிருகத்தை அடிச்சு சாப்பிட முடியுமா? சாப்பிட தேவையில்லை, முடியாது. கரெக்டா? அதெல்லாம் கட் பண்ணிடுறாரு. அப்பனா என்ன இருக்குதான், எங்க என்ன இருக்கணும் அங்க? என்றென்றும் அவன் ஜீவனோட இருக்கணும்னா, கரெக்டுங்களா? என்றென்றும் ஜீவனோட இருக்காதபடிக்கு வெளியே அனுப்பிச்சார் இல்லையா? கரெக்டா? அது திரும்ப உள்ள எடுத்துக்கிட்டா என்றென்றும் ஜீவனோட அங்க இருப்பான். அப்ப ஏதேன் தோட்டத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஏதேனுடைய கனிகள், ஜீவ விருட்சத்தின் கனிகள் அங்க கிடைக்கும். அப்ப இந்த பூமி நாளைக்கு ரிஸ்டோர் ஆகுது. எல்லாத்தையும் திரும்ப பெறுகிற விஷயத்துல முதல் வர வேண்டியது என்ன? ஏதேன் தோட்டம் ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். கரெக்டுங்களா? ஒரே நாள்ல மேஜிக்ல இதெல்லாம் ஓவர் நைட்ல நடக்கிற விஷயம் கிடையாது. எங்கெங்க தேவன் வந்து ஒரு ஷெட்யூல் போட்டிருப்பாரு, எங்கெங்க உயிர்த்தல் அந்த அதுக்கு தான் பாக்குறோம். அந்த எசேக்கியேலுடைய ஜீவநதி போகுது இல்லைங்களா, கொஞ்சம் போறப்ப கணுக்கால அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் முழங்கால அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. இடுப்பு வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் தலைக்கு மேல போச்சு. கரெக்டுங்களா? அப்ப அதுல என்ன அர்த்தம் நம்ம பார்த்தோம்? ஒரு குறிப்பிட்ட தேசம். முதல் கணுக்கால் அளவுனா யாரை தான் பார்த்தோம்? இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் தேசத்துக்கு ரட்சிப்பு எங்க இருந்தா வரும்? இஸ்ரேல் தேசத்துல இருந்தா வரும். அப்ப இஸ்ரேல் தேசம் முத என்ன ஆகும்? அங்க ஏதேனா மாறும். இப்பயே இப்பயே அங்க இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குதுங்க? 1874 அப்புறம் அவங்க போய் அந்த தேசத்துல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தது? பாலைவனமாக இருந்தது. இப்ப எப்படி இருக்கு தேசம்? ஃபுல்லு அந்த இடம் மட்டும் பாத்தீங்கன்னா, இங்கிட்டு பாத்தீங்கன்னா எல்லா சைடும்
மஞ்சள் கலர்ல மேப்ல பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும். என்னது இது? சாண்டு. கரெக்ட்ல. இங்க மட்டும் எப்படி இருக்குதுங்க? அப்படியே பச்சை பசேர்னு இருக்கும். இதெல்லாம் இவங்க விளைச்சது. கரெக்டுங்களா? இவங்க விளைச்சதுன்னா இவங்க விளைக்கல, இவங்க உழைச்சது. இவங்க உழைச்சது. அங்க தேவன் என்ன பண்ணாரு? அத விளைய செய்தார். இவங்க விதைச்சாங்க, உழைச்சாங்க. தேவன் என்ன பண்ணிட்டாரு? விளைய செய்தார். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ அதுக்கு தான் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிராப் வாட்டர் இருக்கு இல்லையா? அந்த ஒரு டிராப் வாட்டரை அவங்க 10 டைம்ஸ் growth-ஆ பண்ண முடியுமா அவங்களால? அந்த ஒரு டிராப் வாட்டரை 10-ஆ பிரிச்சு, சரிங்களா, எதுக்கு எந்த செடிக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிற அக்யூரேட்டா கொடுத்து அவங்களால வளர்க்க முடியுதான். ஆனா வளர்ந்தாலும் அது எப்படி வருதான்? எப்படி வருதா? தக்காளி எல்லாம் இவ்வளவு பெருசு ஆப்பிள் சைஸ்க்கு வந்துடும். அந்த மாதிரி வருது. அவ்வளவு ஆசீர்வாதமான தேசம். ஸோ இந்த ஏதேன் என்ன பண்ணப்படும் அப்படின்னா ரீஸ்டோர் பண்ணப்படும். அப்போ வேதம் நமக்கு எவ்வளவு அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் டசன்ட் எண்ட் வித் த ரூயின்ஸ். ஒரு அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. இந்த உலகம் அழிவை நோக்கி போயிட்டு இருந்தாலும், ஆனா அதனுடைய முடிவு வந்து அழிவு இல்ல. அதனுடைய முடிவு என்ன? எல்லாத்தையும் திரும்ப பெறுகிற ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இது வந்து ஒரு இட் டஸ் நாட் கன்க்ளூட் வித் ஸ்மோக்ஸ், ஆஷஸ் அண்ட் அபேண்டன்ட். ஒரு கன்க்ளூஷன் பைபிளோட வேதத்தினுடைய தேவனுடைய திட்டம், அதனுடைய கன்க்ளூஷன் வந்து முடிவு வந்து சுபம். கரெக்டுங்களா? முடிவு வந்து சந்தோஷம். முடிவு வந்து எல்லாத்தையும் மீட்கிறது. நான் போன தடவை நம்ம பார்த்தோம், இந்த உலகத்துக்கு முடிவு இருக்கு இல்ல, 2ஆம் உலகத்துக்கு முடிவு வந்து அழிவு. எல்லாமே என்ன ஆயிடுது? ஆஷஸ், எல்லாம் சாம்பல் ஆயிடுது. ஆனா 3ஆம் உலகத்துல அந்த கண்ணுக்கு தெரியும் ராஜ்ய பகுதி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எல்லாமே திரும்ப பெறும். இப்போ இந்த பூமி எப்படி இருக்குது? கிரேவியார்டு. கரெக்டுங்களா? எங்க பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் என்னதான் இருக்குது? பிரேதங்கள் தான் புதைக்கப்படுது. ஏதாவது இடம் இருக்கா உலகத்துல பிரேதங்கள் இல்லாம? எல்லா இடத்துலயும் கடலுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, பிரேதங்கள் அங்க புதைக்கப்பட்ட ஒரு வரலாறு இருந்தே இருக்குது. எங்கேயாவது பிரேதங்கள் புதைக்கப்படாத வரலாறு இருக்கா? இல்ல. எல்லா இடத்துலயும் பிரேதங்கள் புதைக்கப்படுது. கரெக்டுங்களா? ஆனா அந்த ஏதேன் தோட்டம் அப்படிங்கிறது வரப்போது அது பிரேதங்கள் புதைக்கிற இடம் இல்ல, அது ஜீவனை எழுப்புகிற கொடுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ இந்த பிரேதங்களுடைய முடிவு தோட்டத்து ஆரம்பத்துல முடிஞ்சிருது என்பதை நம்ம பார்க்கணும். சோ இப்படியாக ஜாதிகள், நேஷன்ஸ் ஹீல்ட் அப்படின்னா என்ன சொல்றோம்? ஜாதிகள் எல்லாம் ஒவ்வொரு ஜாதிகளும் ஒரு ஒரு வரிசையில அவர்கள் எல்லாம் அங்க சரி செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்படியாக பார்க்கும்போது மென் அண்ட் விமன், கரெக்டுங்களா, ஜஸ்ட் அண்ட் அன்ஜஸ்ட், எல்லாருக்குமே அங்க ரீஸ்டோரேஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது அங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு கவிதை கிடையாது, இது வந்து காட்ஸ் பிளான். கரெக்டுங்களா? இது வந்து ஒரு சும்மா கவிதை எப்படி பேசுறாங்க, ஒரு பொய்யான வார்த்தைகள் போட்டாதான் கவிதைக்கு என்ன இருக்கும்? இங்க அழகு இருக்கும். ஒரு பொய்யான வார்த்தைகள் போட்டாதான் அழகு இருக்கும். கரெக்டா? நம்ம தாவீது கூட என்ன பண்ணியிருக்காரு? தாவீது என்ன பண்ணிருக்காரு? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கவிதை போடுவார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆனா நமக்கு ஆத்மா பாடம் கேட்டோம். கரெக்டுங்களா? ஆத்மா ஏதாவது தனியா பறந்துட்டு இருக்கா? இல்ல. அது கவிதை. கவிதை அப்படிதான். அந்த வேர்ட்ஸ் அப்படி லிரிக்ஸை ஃபார்ம் பண்ணாதான் அது கவிதை. கரெக்டுங்களா? ஆனா ஏதேன் தோட்டம் தேவனுடைய திட்டத்துக்குள்ள அது என்ன இருக்கு? இல்ல, எல்லாம் உண்மை அங்க இருக்கும், அதனுடைய பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இப்படியாக தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அங்க நிறைவேறும் அப்படிங்கிறதையும் நாம பார்க்கிறோம். சோ இனிமேல் மரணம் யாரையும் வந்து ஒரு மரணம் வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்றது கிடையாது இல்லைங்களா? எல்லாமே திரும்ப போறோம் அப்படின்னு பாக்குறோம். ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் காட் ரெஸ்டோர்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா யாராவது உயிர்த்தெழுந்து வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே ஃபேமிலியா உட்காந்து அழகா அந்த ஒரு ஸ்டோரி டைம் இருந்துச்சுன்னா சொல்றேன் அந்த ஸ்டோரியை பின்னாடி. ஸோ இப்போ நம்ம அந்த வசனங்கள் பார்ப்போம். ஸோ இப்போ இங்க ஏதேன் தோட்டம் இங்க உருவாகுது, எல்லாரும் ரெசரக்ஷன் வராங்க அப்படிங்கிறப்ப யாரெல்லாம் ஆல்ரெடி ரெசரக்ட் ஆயிருப்பாங்க? யாரெல்லாம் உயிர் தெளிந்திருப்பாங்க? சபை, ஓகே. திரள் கூட்டம், அவங்களும் ஓகே. அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் வர்த்திஸ், விசுவாசத்தின் வீரர்கள், அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க?
உயிர்த்தெழுந்திருப்பாங்க. அவங்க தான் இனிமேல் எல்லாத்தையும் இந்த பூமியில சரி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண போறாங்க. தே ஆர் த டீச்சர்ஸ் அண்ட் ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லி அங்க பாக்குறோம். கரெக்டுங்களா? எல்லா மனுஷங்க மட்டும் வராங்க அப்படின்னு இல்லை, இந்த முற்பிதாக்கள் அங்க உயிர்த்தெழுந்து வந்திருப்பாங்க அப்படிங்கிறதை பார்க்கணும். யாரெல்லாம் இருப்பா? அடிக்கிட்டே போலாம். ஆபிரகாம். சந்தோஷமா இருக்கு இல்லையா அந்த பேரை கேட்டோடனே, இல்லைங்களா? ஆபிரகாம். ஆபிரகாம் பேரை கேட்டா எல்லாத்துக்கும் சந்தோஷம் வந்துடும். உலகத்துல முக்காவாசி முஸ்லிம்ஸ்க்கும் என்ன ஆயிருங்க, சந்தோஷம் வந்துடும். ஆபிரகாம் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு நபியா அங்க பாக்குறாங்க. எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஆபிரகாம் வந்து சொல்லிட்டு போதும். இப்போ ஒண்ணும் இல்ல, இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நியூஸ் வெளியில. இஸ்ரேல் வந்து அது என்ன தேசம், அது ஒரு தேசத்தை புதுசா இப்ப ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஜேசன், அந்த தேசம் பேர் வந்து அஹ், அந்த தேசம் வந்து சோமாலியா. சோமாலியா, நியூ சோமாலியா அப்படிங்கிற ஒரு தேசத்தை உருவாக்கி இருக்காங்க. சோமாலியிலிருந்து பிரிச்சு. கரெக்டா? அது முஸ்லீம் தேசம் தான். இந்த பாலஸ்தீன் ஜனங்களை எல்லாம் கொண்டு போய் அங்க விடுகிறதுக்காக ஒரு பிளான் வச்சிருக்காங்க. பக்கத்துலேயே தான், அப்படியே வந்துடலாம், ஷிப்லேயே வந்துடலாம், இல்லை வாக்கிங்ல கூட வந்துடலாம். ஒன்று பெரிய இது இல்லை, அந்த மாதிரி தூரம் தான். அங்க வந்து வைக்க போறாங்க எல்லாத்தையும். இந்த ஜனங்கள் பாலஸ்தீன்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த காசாவெல்லாம் ஃபுல்லா இஸ்ரேல் கண்ட்ரோல்ல போகுது. கரெக்டா? அவங்ககிட்ட என்ன உடன்படிக்கை இவங்க பேசியிருக்காங்கன்னா, ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை. அதை சொல்லி நாங்களும் ஆபிரகாமிக்குல தான் இருக்கோம், நீங்களும் ஆபிரகாம் தான் இருக்கீங்க, அதனால நாங்க இந்த போற உடன்படிக்கை பண்ணி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு முஸ்லீம் தேசத்துல இருந்து பிரிஞ்சு வந்த இன்னொரு முஸ்லீம் தேசம். கரெக்ட்ல? அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு அது நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த ஆப்ரஹாமிக் கவனன்ட் அப்படின்ட்டா எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, கீழ்படுத்திடுவாங்க. கரெக்டா? எவ்வளவு சந்தோஷமா நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம், சில அனுபவங்கள், சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பாக்குறோம். அப்போ ஐசாக், ஈசாக், ஈசாக்கு யாருக்காவது பிடிக்காம இருக்குமா அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப வேதத்துல அந்த காலத்துல லா கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த உத்தமமாக இருந்த ஒரு மனுஷனாக அங்க இருக்கிறார். அதே போல யாக்கோபு ரொம்ப பவர்ஃபுல், இல்லைங்களா? அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசம் உருவாகிறதுக்கு யாக்கோபு தான் கடைசி அங்க வச்சுட்டார். சாராள், சாராள் எப்படி இருப்பாங்க? பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் உமன், எவ்வளவு அழகு சாரா, அப்படி இருப்பாங்க. அப்புறம் தெபோரா, அதாங்க தெபோரா, மதர் ஆஃப் இஸ்ரேல் அப்படிம்பாங்க அவங்கள. அவங்க எப்படி அப்படி இருந்தாங்க, அந்த இஸ்ரேலை காப்பாற்று அவங்களுடைய சம்பவம் நம்ம பெருசா பார்த்துருக்கோம். ஸோ இப்படியாக எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாமே அங்க இந்த ஜட்ஜஸ் இவங்கெல்லாம் நியாயாதிபதிகளாக அங்க இருந்து அங்க தீர்ப்பு கொடுப்பாங்க. ஒரு ரைச்சியஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்க இருக்கும், ஒரு நீதியான ஒரு ரூலிங் அங்க இருக்கும். ஏசாயா 1:26 வாசிக்கலாம். உன் நியாயாதிபதிகளை கூட்டியிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆவியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு, இல்லைங்களா? எல்லாம் என்னுடைய நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். நீ நீதிபுரம், நீதிபுரம்னா அந்த அந்த சிட்டிக்கு பேர் என்ன, கிங்டம்க்கு பேர் என்ன? சிட்டி ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதிபுரம். அழகா இருக்குல்ல? அந்த மாதிரி ஏதாவது ஊர் இருக்குங்களா இங்க உங்க சைட்ல இது இருக்குங்களா? அங்க நிறைய அந்த மாதிரி புறம் இருக்கும். நீதிபுரம் அருமையான ஒரு பேர். அது மாதிரி ஏதாவது ஊர் பேர் வச்சுக்கலாம், இல்ல வீட்டு பேர் கூட வச்சுக்கலாம், அழகா இருக்கு. சிட்டி ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அப்போ சத்திய நகரம், இன்னும் பாருங்க, சிட்டி ஆஃப் ட்ரூத் ஆர் ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ் கிடையாது, இட்ஸ் அ ரியல். திஸ் இஸ் கால்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பை த ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட்ஸ். கரெக்டுங்களா? அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி இருக்கும். ஸோ அவங்க ரூல் பண்ணுவாங்க, ஏன்ஷியன்ட் வர்த்திஸ் கவர்ன் பண்ணுவாங்க. அத்தாரிட்டி எல்லாம் திரும்ப என்ன பண்ணிடுவாங்க, எல்லா அதிகாரத்தையும் கைக்குள்ள வாங்கிக்குவாங்க. எந்தெந்த அதிகாரம்? சொல்லுங்க, சொல்லுங்க. அரசியல், சமுதாயம், மதம், பொருளாதாரம். கரெக்டுங்களா? அதுல இப்ப எப்படி இருக்குது, சாத்தான் அவனுடைய டூ லேயர் தான். சாத்தான் ஆளுகிறதுக்கு டூ லேயர் தான். இங்க சாத்தான் என்ன பண்ணப்பட்டிருக்கான், கட்டப்பட்டிருக்கான். கட்டப்பட்டவன ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுது, மதம் அழிஞ்சிருது. கரெக்டுங்களா? பொருளாதாரம் அழிஞ்சிருது. கரெக்டா? இப்ப அரசியல் எல்லாமே அழிஞ்சிருது. அழிஞ்ச உடனே இவங்க இதே சிஸ்டம் ஒருவேளை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நம்ம பேசிக்கல பார்த்துருக்கோமா? கரெக்டா? எப்படி இருக்கும்? ஒருவேளை அரசியல், சமுதாயம், மதம், பொருளாதாரம் மோசே கண்ட்ரோல்லையும் ஆபிரகாம் கண்ட்ரோல்லையும் தாவீது கண்ட்ரோல்லையும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எல்லாமே சிஸ்டமே சேஞ்ச் ஆகும், டோட்டல் சிஸ்டமே சேஞ்ச் ஆகும். ஜனங்கள் கிட்டத்தட்ட ஒரு இந்த 800 வருஷம் கிட்ட
கரெக்டுங்களா? இப்போ நமக்கு ஆயிடுச்சு ஒரு 150 வருஷம் ஆயிடுச்சு. 800 எவ்வளோ தெரியல, சொல்கிறேன் 800 850 வருஷம் அப்படி இருந்துச்சுன்னா அதில் எல்லா சிஸ்டமும் என்ன ஆகிடும், மாறிடும். ஸோ இந்தியாவில் பிரிட்டிஷ் வந்தாங்க, எவ்வளோ வருஷம் ரூல் பண்ணாங்க? எவ்வளோ வருஷம் ரூல் பண்ணாங்க இந்தியாவில்? உலகத்திலே ரூல் பண்ணாங்க அவங்க. ஓகே, 200 இயர் 50 இயர்ஸ் கிட்ட, கரெக்டுங்களா? அவங்க சுத்தமாக அவங்க இங்கே இருந்தது வந்து 400 இயர்ஸ், பட் ரூலிங் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு ஒரு ரூல் பண்ணது 250 இயர்ஸ். இந்த அரசியல், சமுதாயம், மதம், பொருளாதாரம், இந்த கான்ஸ்டியூன்சி, இந்த இதெல்லாம் யார் பண்ணது? 200 வருஷத்துல ஃபுல்லா மாத்திட்டாங்க. 200 இயர்ஸ்ல எல்லாத்தையுமே மாத்தி நம்மள அதுக்கு கீழ்ப்படி பண்ணி வச்சுட்டாங்க. உலகம் முழுக்க, நாட் ஒன்லி இந்தியா, உலகம் முழுக்க பண்ணி வச்சுட்டாங்க. கரெக்டா? அப்ப 800 வருஷம் கேப் இருந்துச்சுன்னா என்னென்னலாம் பண்ணலாம் இல்லைங்களா? சாதாரண 6000 வருஷம் பண்ணிட்டு இருந்துக்கலாம். பட் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியா இங்க மாத்திட்டு கவர்னா மாத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ அங்க காட்ஸ் கிங்டம்ல ஒரு இது இருக்காது, சச்சரவுகள் அங்க இருக்காது, குழப்பம் அங்க இருக்காது, எல்லாமே திரும்ப கிடைச்சிருக்கும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்தமான உலகத்தை ஞாயிற்றுப்பார்கள் என்றும் அறிந்தீர்களா? உலகம் உங்களால் ஞாயிற்றுப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அவர்களா? சோ பாருங்க, இந்த ஒரு நியாய தீர்ப்பு சபை கூட என்ன பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க இல்லைங்களா? சபையும் என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இந்த மெத்தட் பரிசுத்தவான்கள்ட்ட இருந்து, அதாவது சபை கிட்ட இருந்து என்ன பண்ணுவோம், ஆன்ஷியன்ட் வர்த்திஸ்க்கு வரும், திரள்கூட்டம் வந்து திரள்கூட்டத்துக்கு ஆன்ஷியன்ட் வர்த்திஸ் வந்து அப்படியே உலகத்துக்கெல்லாம் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இந்த நமக்குள்ள இருக்கிற இது வந்து இது நம்மளுடைய கரண்ட் சீன். இது நம்மகிட்ட இருக்க அற்ப வழக்குகளை நீங்க தீர்க்க முடியலையா அப்படிங்கிறதுக்குன்னா, இந்த வழக்குகளை தீர்க்க முடியலன்னா அந்த வழக்குகளை எப்படி தீர்ப்பீங்க? கரெக்டுங்களா? இங்க இருக்கிற நம்முடைய அற்ப வழக்குகள், அது கொரிந்து சபையில இருந்து அங்கிருந்தே பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. கரெக்டா? அந்த வழக்குகள்லாம் எப்படி இருக்கிறப்போ இது வந்து அவங்க தீர்க்க முடியாம பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. கரெக்டா? அப்ப இது அருமையான அட்வைஸ் கொடுக்குறாரு. இது சின்ன விஷயம். நாளைக்கு உலகத்து ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? நீங்க ஏதோ புது சிருஷ்டி ஆகிலாம் வந்துட்டீங்க, வந்ததுக்கு அப்புறம் உங்கள்ட்ட இருக்கிற சின்ன சின்ன குழப்பங்களை உங்களால சரி பண்ணிக்க முடியல அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, அதோட சாப்டர் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பேசுறதுக்கு வேலை இல்லை. நமக்கு எங்க வாய்ப்பு இருக்காங்க? வாய்ப்பே இல்லை. கரெக்டுங்களா? இந்த இந்த சீனுக்குள்ள நம்ம போவதே கிடையாது. இப்ப கற்பனையா நம்ம தரிசனம் தான் பார்க்கலாம். இந்த பைபிள் வந்து இது வந்து இவ்வளவு நேரம் பார்த்தா உண்மை சம்பவங்கள், நடக்க போகிற சம்பவங்கள்னு பார்த்தோம். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இத தியரியா படிச்சுட்டு ஒரு கற்பனையா பார்த்துட்டு அப்படியே போயிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் திரும்ப நமக்கு வாய்ப்பு இருக்காது இல்லையா? சரி. சோ இந்த ஒரு முறை, இந்த ஹைரார்கி முறையில வரும்போது முற்பிதாக்கள்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் எங்க போகுது? இஸ்ரேலுக்கு போகுது. ஒரு மெத்தட், அட்மினிஸ்ட்ரேஷன் மெத்தட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஓனர் கிட்ட இருந்து மேனேஜர்ஸ், டைரக்டர்ஸ்ட்டு வரும், டைரக்டர், அதுக்கப்புறம் பிரசிடென்ட்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஜெனரல் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ், இந்த மாதிரி போய் கடைசியில் எல்லாத்துக்கும் போகணும்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஹைரார்கி இருக்கு. அது போல இந்த உலகத்துல அட்மினிஸ்ட்ரேஷன்ல டைரக்ட் ரிப்போர்ட்டிங் டு ஏன்ஷியன்ட் வர்த்திஸ் யாராக இருப்பாங்க? முற்பிதாக்கள் தான் அங்க டைரக்ட் ரிப்போர்ட்டிங் டு ஏன்ஷியன்ட் வர்த்திஸ் இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஜனங்களையும் சரி பண்ற வேலைக்கு அவங்களதான் தேவன் இங்க நியமிச்சு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து அந்த மொபைலைசேஷன், இந்த டிரான்சாக்ஷன்ஸ், இதெல்லாம் யார் கண்ட்ரோல்ல போயிடும்? ஸோ உலகத்தினுடைய ஒட்டுமொத்த கேபிட்டல் எதுவா இருக்கும்? ஜெருசலேம். வசனம் தான் இல்லைங்களா? வசனம் தான். எருசலேம் தான் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த கேபிட்டல் சிட்டியா இருக்கும். கரெக்டுங்களா? நமக்கு இங்க டெல்லி இருக்கு, அது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒன்று இருக்கு. இப்ப டெல்லி எல்லாம் தேவையில்லைங்கிறாங்க, ஒரு சின்ன கேபின் போதுமா, எல்லாம் ஏஐ சாஃப்ட்வேர் டெக்னாலஜி இதெல்லாம் வச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது எல்லாம் சாஃப்ட் கிளவுட் ஆயிடுச்சு. பெரிய பார்லிமெண்ட் பில்டிங், அவ்வளவு பில்டிங்ல வைக்கிறதுக்கு தேவையில்லை, எல்லாம் டாக்குமெண்ட்லாம் எப்படி ஆயிடுச்சுங்க இப்பவே இல்லைங்களா? எல்லாம் சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ ஜெருசலேம்ங்கிறது சின்ன சிட்டி, வெதர் இட் குட் பி மேனேஜ் ஆர் நாட், இட் கேன் பி மேனேஜ் ஆர் நாட், ஈஸியாக மேனேஜ் பண்ணிடுவோம் என்டையர் வேர்ல்டை அவங்க. ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் திங்க் பண்ணியும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ரைச்சியஸ் அத்தாரிட்டி ரீப்ளேசிங் டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சில டிக்டேட்டர்ஷிப்னா என்ன சொல்லுவோம், அதாவது சர்வாதிகாரிகள், சர்வாதிகாரி
நிறைய பேர் சர்வாதிகாரி பாக்குறோமா இல்லைங்களா? ஹிட்லர் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்ப ட்ரம்ப்பை கூட என்ன சொல்லிட்டு இருக்காங்களா, சர்வாதிகாரி அவரு கிரீன்லாண்டை பிடிக்கணும்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சர்வாதிகாரி டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி யோசனை கூட அங்க வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்க முற்பிதாக்கள் தான் அங்க ரூலிங் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ சாரி, வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 6 அது படிச்சிட்டோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஜியான் அண்ட் த நேஷன்ஸ் லா ஃப்ரம் ஜெருசலேம் அதை பார்த்தோம். எசாயா 2:3 படிக்கலாம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் பாருங்கள். அவர் நமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அன்பான சகோதர சகோதரிகளே, சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் அங்க வெளிப்படும் அப்படின்னு பாக்குறோம். ஸோ எல்லாருமே எங்க போறாங்க? இந்த இஸ்ரேல் ஜனங்களை நோக்கி அங்க போகிறத நம்ம பார்க்கிறோம். யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்க புறப்பட்டு வராங்க அப்படிங்கிறது. எல்லாருடைய ஃபோக்கஸும் ரிப்போர்ட்டிங் எங்க தான் போயிடுது? ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இஸ்ரேலுக்கு தான் போயிடுது அப்படின்னு பார்க்கிறோம். இப்பவே நம்ம எல்லாருடைய ரெக்கார்டும் மட்டும் இருக்கு, இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நம்மகிட்ட மொபைல் இருந்துச்சுன்னா, நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் அவங்ககிட்ட இருக்கு. இந்த ஆதார் கார்டு அது இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அது எல்லாமே ட்ராக் பண்ணி யார் கண்ட்ரோல் தான்? அவங்ககிட்ட தான் இருக்கு கண்ட்ரோல். சரிங்களா? அவன் கிளியரா ரொம்ப தெளிவா சொல்றான். எவ்வளவு பெரிய தேசங்கள் அங்க வந்து அவனுக்கு எதிர்த்து பேசி நின்னாலும் இப்போ எவ்வளவு பெரிய தேசங்கள் நேட்டோவே இப்ப விட்டு விலகி வரங்கிறான். அப்ப நேட்டோனா அப்போஸ் பண்ணி வந்தா என்ன பண்ணுவாங்க? நேட்டோ எவ்வளவு யூரோப்பியன் கண்ட்ரீஸோட ஒரு பெரிய மிலிட்ரி இல்லையா? அது இஸ்ரேலை நோக்கி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? சின்ன நாடு அப்படின்னு நினைக்கிறோம். கரெக்டுங்களா? இவன் நேட்டோவுக்கே சவால் விடுறான். கரெக்டுங்களா? ஏன்னா இவன் என்ன பண்றான், நேரா அந்த பர்டிகுலர் ஆள் யாரு டிசிஷன் மேக்கரோ அவன் திங்க் பண்றப்பே அவனை காலி பண்ணிடுறான். திங்க் பண்றப்பே க்ளோஸ். கரெக்டா? திங்க் பண்றதுக்கே விட மாட்டாங்க. இது நாம கண்ணுக்கு தெரியுற பகுதியில உயிர்த்தெழுதல் வரும்போது சில பாடங்கள் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? பேசிக்லயே நம்ம பார்த்துருக்கோம். ஒருத்தர் வந்து ஒரு வீட்டை போய் கொள்ளடிக்க போகணும் அப்படின்னு நினைச்சா, கரெக்டுங்களா, அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா கால் என்ன ஆயிடுது? ஃப்ரீஸ் ஆயிடும், பேரலைசிஸ் ஆயிடும். கரெக்டுங்களா? திரும்ப யார் தான் வந்து சரி பண்ணணும்? ஏன்ஷியன் ரத்தீஸ் தான் சரி பண்ணணும். அவங்க பண்ணாதான் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியும். கரெக்டுங்களா? இப்போ அது வந்து அங்க நடக்க போறது. இப்பவே இவன் ஃப்ரீஸ் பண்ணிடுறான். கரெக்ட்ல? இவன் வந்து 3 மாசம் கழிச்சு இந்த ஒரு பிளான் போட போறான் அப்படின்ட்டு ஈரான்ல ஒருத்தனை காலி பண்ணாங்க. 3 மாசம் கழிச்சு இந்த பிளான் போட போறான் அப்படின்ட்டு. கரெக்டுங்களா? 3 மாசத்துக்கு முன்னாடி அவன் போய் இருக்க வேண்டிய ரூம்ல 3 மாசத்துக்கு அப்புறம் வர ரூம் இவன் பிளான் பண்ணிருக்கான். அந்த ரூம்ல பாம்பு வச்சுட்டான் 3 மாசத்துக்கு முன்னாடி. 3 மாசத்துக்கு அப்புறம் அவன் வர அந்த இடத்துக்கு அங்க பாம்பு அடிச்சு சாகும். புரியுதுங்களா? இதுல நேச்சுரல் நடக்குதுன்னு நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயங்களே நம்புறதுக்கு, அதாவது இஸ்ரேல் என்ன பண்றாங்கிறத நம்மளால நம்ப முடியுது. கரெக்டுங்களா? அப்ப அந்த ஒரு கண்ணுக்கு தெரிகிற ராஜ்ய பகுதியில என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்னா இன்னும் நமக்கு யோசனையிலே வரல. நம்முடைய திங்கிங்க்கு வரவே இல்லை. கொஞ்சம் கற்பனை பண்ணி தான் பார்த்துக்கலாம். நம்ம அவ்வளவு நல்லா பண்ணுவாங்க அன்பான சகோதர சகோதரி. ஸோ இது இமேஜினேஷன் கிடையாது, உண்மை அப்படிங்கிறதுக்கு தான். சரிங்களா? அவங்களும் அங்கே ரைஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்போ பார்க்கும்போது சேம் ஐடென்டிட்டி மெமரி ஹில். இப்போ ஒருத்தர் வந்து உயிர்த்தெழுது அங்கே வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐடி கார்டு என்னவா இருக்கும்? என்ன பிரதர் இப்படி கேட்குறீங்க? ஐடி கார்டு, அவங்க ஐடி கார்டில் ஃபேஸ் என்ன வரும்? எந்த ஃபேஸ் இருக்கும்? மறிக்கும் போது எந்த ஃபேஸ் இருந்துச்சோ அதே ஃபேஸ் தான் உங்களுக்கு திரும்ப வரும். கரெக்டா இல்லைங்களா? எப்படி பார்க்கலாம்? 26:19. மறித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து தொங்கியுங்கள். உடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். பாத்தீங்களா? மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களே கூட எழுந்திருப்பார்கள். அந்த உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படியே இப்ப தூங்கி தானே எழுதிக்கிறாங்க. லாசரு உயிர்த்தெழுந்தார். கரெக்டா?
லாசரு உயிர் தெழும் போது எந்த ஃபேஸ்ல உயிர் தெழுந்தார்? சிம்பிள். லாசரு செத்துட்டாரு. செத்ததுக்கு அப்புறம் அதே ப்ராசஸ் தானே நடக்க போகுது நாளைக்கு. கரெக்டுங்களா? அழுகி போச்சு. அழுகி போனா என்ன ஆயிருக்கும் மூஞ்செல்லாம்? கண்டிப்பா ஏதாவது செதஞ்சிருக்கு. கரெக்டா? அப்ப லாசர் உயிர் தெழுந்து வரப்ப எதே ஃபேஸ்ல தான் வந்திருப்பாரு? சேம் ஃபேஸ்ல தான் வந்திருப்பார். கரெக்டா? அது போல எல்லாருமே ஜனங்கள் எல்லாரும் உயிர் தெழுந்து வரும்போது எந்த ஃபேஸ்ல தான் வருவாங்க? சேம் ஃபேஸ். ஆனா இப்ப நம்ம தூங்கி எழுந்திருக்கிறப்ப காலையில எழுந்திரிச்சோன்னா நம்ம போய் வேகமா போய் என்ன பண்றோங்க? நம்ம முகத்தை நம்மளே பார்க்க பிடிக்காதுன்ட்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணி டக்குன்னு ஃப்ரெஷ் பண்ணிட்டு கரெக்டுங்களா? அஹ் கொஞ்சம் அழகா இருக்கட்டும் அப்படின்னு நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வேணும், அழகா இருக்குன்ட்டு மேக்கப்லாம் போட்டுக்கிறோம். கரெக்டுங்களா? ஆனா உயிர் தெழுதல கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா தான் எழுந்திருப்பாங்க. இப்ப ஏன்னா தூங்கிட்டு எழுந்திரிச்சா டல்லா எழுந்திருக்கிறோம். கரெக்டா? ஆனா உயிர் தெழுதல கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷா எழுந்திருப்பாங்க. ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். இல்லையா? சோ ஒண்ணுக்கு ஒரு நம்மளாம்